ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ப்ரீத்திஸ் கிரியேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு ஹெல்த்தியான நம்ம ரெசிபி பார்க்கலாமா? இதுக்கு நான் வந்துட்டு கடாயை வச்சு நல்லா சூடானதும் ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஃபைனாக சாப் பண்ணி வச்ச ஒரு ஆனியனை வந்துட்டு போட்டு வதக்கிக்கிட்டேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது கண்டிப்பாக கிட்ஸுக்காக ஆஃப்டர் ஸ்கூல் வந்து சாப்பிட்ற ஸ்நாக்ஸாக தான் இது ரெடி பண்ணேன். இது ஒரு ஐடியாக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்துட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போது ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். கடுகு போட்டு சீரகம் போட்டு வதக்கணும். சீரகம்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அது நல்லா வதங்கின பிறகு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கணும். அதை ஆட் பண்ணி இன்னும் நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப ஃபைனாக வதக்கணும்னு கிடையாது. எனக்கு ஃபைனாக வதக்குனா பிடிக்கும். நீங்கள் வந்துட்டு ஆஃப் பாயில்டு குக்டாக இருந்தால் கூட ஓகே தான். அதே மாதிரி ஒரு பொட்டேட்டோ எடுத்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் உங்கள்கிட்ட இப்போ காமிச்சேன். இது நல்லா வதங்கினதும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். அன்றைக்கி என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் ஒரே ஒரு கார்லிக் வந்து இடித்து தட்டி போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா மசாலாஸ்லாம் ஆட் பண்ணணும். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கரம் மசாலா தூள் ஆஃப் ஸ்பூன் பெப்பரு, அப்புறமா ஆஃப் ஸ்பூன் சால்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். அதுக்கப்புறமா ஆட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட்டு போட்ட பிறகு பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கேஸ்க்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஒரு ப்ரெட்டு எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி பிளேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை இதில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஹோம்மேட் மைனஸ் இருந்தாலும் ஓகே. நான் வந்து கடையில் வாங்கினது தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கெச்சப் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மெல்ட் ஆகிட்டதுக்கப்புறமா அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டு இதை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா ஒரு ஆலு சாண்ட்விச் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். தட்ஸ் ஆல். இது வந்து நம்ம கிட்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த மசாலா பொட்டேட்டோ மசாலாவை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா இந்த டக்குன்னு வந்து இந்த ப்ரெட்டை போட்டு தவாவில் டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டோன்னா முடிஞ்சுது. ஒரு ப்ரெட்டு முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் ப்ரெட்டுக்கு போயிட்டேன். ஸோ இதை வந்து அன்றைக்கி என்னோடய கிட்டு வந்து சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இது பேசிக்காக ஒரு சிம்பிளான டிஷ் தான். இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச டிஷ் தான். நான் ஒரு ஒன் ஆஃப் த ஐடியாவாக ஆஃப்டர் ஸ்கூல் வந்து என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்ற ஒரு ஐடியாவாக நான் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ண வேண்டிய ஐடியாஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இன்னுமே நம்ம எல்லாமே நம்ம கொஞ்சம் ஹோம்மேடாக கொடுக்கணுன்னா இந்த ஐடியாவும் இது ஒரு டேயில் வந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஸோ பொட்டேட்டோ வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நல்லா வெயிட் போடும். கிட்ஸுக்கும் ப்ரெட்டுன்னு சொல்லிட்டு சாண்ட்விட்ஜுன்னு சொல்லி ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இது ஒரு ஐடியாவாக எடுத்துகிட்டு நீங்கள்